தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் 3 நாள் பயணமாக நாளை தமிழ்நாடு வருகிறார். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருடன் சேர்த்து 7 ஆணையர்களும் தமிழ்நாடு வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தலைமை தேர்தல் ஆணையருடன் 7 ஆணையர்களும் தமிழ்நாடு வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தேர்தல் பணிகள் குறித்து ஞானேஷ்குமார் குழு ஆய்வு மேற்கொள்ள தமிழகம் வருகிறது. நாளை இந்த குழுவானது தமிழகம் வருகிறது. தமிழ்நாடு புதுச்சேரி தேர்தல் ஆயத்த பணிகளை ஆய்வு செய்ய இந்த குழு உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சென்னையில் பிப்ரவரி 27ஆம் தேதி அரசு அதிகாரிகள் அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசிக்க உள்ளதாக தகவலும் கிடைத்திருக்கிறது. தேர்தலை முன்னிட்டு தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் நாளை தமிழகம் வருகிறார். அவருடன் சேர்த்து 7 ஆணையர்களும் தமிழகம் வரவுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களில் விரைவில் தேர்தல் அறிவிக்கப்படவிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் நாளை தமிழகம் வருகிறார். ஏற்கனவே கடந்த வாரம் தேர்தல் ஆணையர் துணை ஆணையர்கள் தமிழ்நாட்டில் ஆய்வு நடத்திய நிலையில் நாளை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தனது 7 பேர் கொண்ட குழுவுடன் தமிழகம் வரவிருக்கிறார். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் 3 நாள் பயணமாக நாளை தமிழ்நாடு வருகிறார். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருடன் சேர்த்து சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தலைமை தேர்தல் ஆணையருடன் 7 ஆணையர்கள் தமிழ்நாடு வருவதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. தமிழ்நாடு புதுச்சேரி தேர்தல் ஆயத்த பணிகளை ஆய்வு செய்ய அந்த குழு தீர்மானித்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. சென்னையில் பிப்ரவரி 27ஆம் தேதி அரசு அதிகாரிகள் அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசிக்க உள்ளதாக தகவலும் கிடைத்திருக்கிறது. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களில் விரைவில் தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தனது 7 பேர் கொண்ட குழுவுடன் நாளை தமிழ்நாடு வருகிறார்.